இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா நீ கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா இது என்னோட மலிஷ்கா தான் உன்னோட சந்தோஷம்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கு நல்லது. மாம், இத பாரு ரிஷி, நீ எந்த பதில சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் உன்கிட்ட கேள்வியே கேட்கல. முதல்ல உன் பேக் எடுத்துட்டு ரூமுக்கு போ போ. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் யூ மாம். நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்பேன். பட் ஐம் சாரி, என்னால இதை கேட்க முடியாதுமா. ஒருவேளை நான் மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நீங்க வற்புறுத்துனீங்கன்னா அப்ப நான் கண்டிப்பா இங்க இருக்க மாட்டேமா. நான் இங்க இருந்து போயிடுவேன். உன் அம்மா கிட்ட இப்படிதான் பேசுவியாப்பா? ஒவ்வொரு முறையும் நீ என் பேச்ச கேட்கற, என்ன மதிக்கிறேன்னு வேற சொல்ற. இத பாரு ரிஷி, நீ எதுவும் சொல்லாத. நான் சொல்றத நீ கேளு. இந்த வீட்டை விட்டு நீ போகணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா நீ திரும்பி வர மாட்ட. அப்புறம் நானும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன். மாம், என்ன சொல்றீங்க? என்ன சொல்ற? நான் பெத்த பையனே இந்த வீட்டை விட்டு வெளியே போறேங்கிறான். அப்புறம் இனி நான் மட்டும் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? ஒவ்வொரு நிமிஷமும் உன் ஞாபகம் வந்து எனக்கு வலிக்கும். மனசு துடிச்சு சாகிறத விட நான் இங்க இல்லாம வேற எங்கேயாவது போயிடலாம்ல. இப்ப நீயே டிசைட் பண்ணிக்க, உனக்கு என்ன வேணும்னு. நான் போக வேண்டியது வீட்டை விட்டா இல்ல உலகத்தை விட்டா? நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? உன்கிட்ட நான் இந்த மாதிரி பேசுவேன்னு நானே எதிர்பார்க்கல, சத்தியமா. நான் உன்னை பெத்தவ ரிஷி. என் மேல இவ்வளவு கோவமா, அவ்வளவு வெறுப்பா என் மேல? மாம், வெறுப்பெல்லாம் ஒண்ணு இல்ல மாம். நான் உங்களை வெறுக்கவும் மாட்டேன். இந்த வீட்டோட உயிர் மாம் நீங்க. நிறைய சாக்ரிஃபைசஸ், நிறைய உழைப்புக்கு அப்புறமா இதை உருவாக்கி இருக்கீங்க. இந்த வீடு உங்களோட அடையாளம் மாம். நான் உங்க மேல அதிக அன்பு வச்சிருக்கேன். ஆனா நான் உங்களை இங்க இருந்து கண்டிப்பா போக விட மாட்டேன். ஆனா நான் என்ன பண்றதுமோ, எனக்கும் வலிக்குதுமோ, ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்ப கூட நான் சொல்றத நீ கேட்க மாட்டேல்ல? அப்போ சரி, நான் போய் என் சூட்கேஸை பேக் பண்ண. நீங்க எங்கே போக கூடாது. நீங்க எங்கே போக கூடாது. நானும் எங்கே போக மாட்டேன்னா இங்கேயே நம்ம வீட்லயே இருக்கு. நான் என்னோட ரூமுக்கே போறேன். பட் ப்ளீஸ் ப்ராமிஸ் மீ மாம், மலிஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீங்க என்ன வற்புறுத்த கூடாது. ப்ராமிஸ் மீ ப்ளீஸ். அவ்வளவுதானே ரிஷி? சரி, நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். அப்ப நானும் போக மாட்டேன். தேவிகா, சொல்லுங்க சித்தி. இப்ப நீ என்ன பாத்தியோ, என்ன கேட்டியோ, அதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. யார்கிட்டங்கிறது உனக்கே தெரியும். இல்ல, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். குட் நைட். குட் நைட் சித்தி. நீ என்ன ஆசைப்படுறியோ எக்ஸாக்ட்லி அதான் நடக்கும். ஏன்னா நாளைக்கு நைட் நம்ம ஒரு பெரிய வெடிய வெடிக்க போறோம். ரொம்ப பெரிய வெடி அது. இதுக்கப்புறம் மொத்த ஓப்ராய் ஹவுஸும் அதிர போகுது. இது என்னது? விஷம், பாய்சன். வாட்? நீ என்ன பைத்தியம் ஆயிட்டியா? உனக்கு மூளை குழம்பி போச்சா? இந்த பாய்சன் நீ இதை வச்சு யார கொல்ல போற? லக்ஷ்மியவா? சொல்லு. சிரிக்காத, சொல்லு. லக்ஷ்மியே இல்ல. அவளை கொல்றதால எந்த பிரயோஜனமும் இல்ல. அவளை கொல்ல போறது இல்ல. நான் இன்னொருத்தர் சாவுக்காக ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்கேன். அது உனக்கும் ரிஷிக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு ட்ரம்ப் கார்டா இருக்கும் பாரு. நம்மளோட துருப்பு சீட்டு. மலிஷ்கா, எனக்கு என்னெல்லாம் பண்ண வைக்கிற? என்கிட்ட சொல்லுங்க, அப்படி என்னதான் ஆச்சு? ஏன் யாருமே என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? அண்ணே, நான் எந்த விஷயத்தையும் பாசிட்டிவா தான் பாப்ப, தெரியும்ல. அதாவது தங்கம் அதோட முழு தன்மையை பெறணும்னா, அதை ஜொலிக்கணும்னா நிறைய நெருப்புல கொதிக்க வேண்டியிருக்கும்ல. இப்படி எரியற உங்களோட ஃபேஸ் இருக்குல்ல,
இது தங்க மாதிரி இருக்கிற உங்க 2 பேர் உறவை நிச்சயமா ஜொலிக்க வைக்கும் பாருங்களேன். நிச்சயம் நீங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆவீங்க. இப்ப நீங்க 2 பேரும் எவ்வளவு தள்ளி இருக்கீங்களோ அவ்வளவு க்ளோஸ் ஆவீங்க. நீங்க வேணா பாருங்க அண்ணி. அண்ணி நீங்க நீ ஏதாவது சாப்பிடுறியா இல்ல ஏதாவது குடிக்கிறியா? நான் ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு உனக்கு கொண்டு வரேன், சரியா? இரு, நான் கொண்டு வரேன். அண்ணி, இந்த டாபிக் பேசுறதுல உங்களுக்கு விருப்பம் இல்லைல்ல? சரி, நான் பேசல. ஆனா நீங்க உட்காருங்க, உட்காருங்க. ஜூஸ் வேணுமான்னு கேட்டீங்கல்ல? நீங்க எனக்காக ஜூஸ் மட்டும் இல்ல, நீங்க சமைச்சீங்கன்னா இங்க இருக்கிற மொத்த சாப்பாட்டையும் நானே சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஆனா இப்ப என்கிட்ட டைம் இல்ல, அதோட உங்ககிட்டயும் டைம் இல்ல. நீங்க சீக்கிரமா ரெடி ஆகி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். ரிஷியை பாக்குறதுக்கா? ஆயுஷ் ப்ளீஸ், நான் தான் சொன்னல நாங்க 2 பேரும். இல்ல, நான் போக மாட்டேன். நீங்க போலனா அவர் மனசு உடைஞ்சிரும். மாமாவோடது. நான் மாமாவை பத்தி பேசுறேன். ஒன் செகண்ட். நான் ரிஷி ப்ரோவை பத்தி பேசுறேன்னு நினைச்சீங்கல்ல? எனக்கு புரியுது, அவரை மிஸ் பண்றீங்கல்ல? இருக்காதா பின்ன? அங்க அவரு உங்களை மிஸ் பண்றாரு, இங்க நீங்க மிஸ் பண்றீங்க. இட்ஸ் ஓகே. இப்போ நீங்க மாமாவை பார்க்க போகணும், அவரை பார்க்க போவீங்கல்ல? சரி, ஆனா அப்பாவை இங்க வந்து என்ன பார்க்க சொல்லலாம்ல? ஏன் இங்க நீங்க வரல? அவரை பாப்பீங்கல்ல, அப்ப பர்சனலி அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. எனிவே இப்போ டைம் இல்ல, நீங்க சீக்கிரமா போய் ரெடி ஆகுங்க. நான் உங்களுக்கு அட்ரஸும் டைமும் மெசேஜ் பண்றேன். ஓகே? அப்பாவை எனக்கும் பார்க்கணும் போல இருக்கு. அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. கண்டிப்பா நான் அவரை பார்ப்பேன். சரி, ஓகே, இது நல்ல விஷயம்தான். ஏன்னா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, பாய் அண்ணி. லக்ஷ்மி எப்படி இருக்கா? அது ஐ மீன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. அப்புறம் அக்கா உங்களை ரொம்ப மிஸ் பண்றா. அக்காக்கு உங்க ஞாபகம் அதிகம் வருது. நானும் அவளை ரொம்ப மிஸ் பண்றேன் ஷாலு. அவ இல்லாம லைஃப். நீ என்ன சொன்ன? அவ என்ன மிஸ் பண்றாளா? லக்ஷ்மி எதை உங்ககிட்ட சொன்னாலா? அக்காக்கு உங்க மேல எவ்வளவு பாசம் இருக்கு அது உங்களுக்கே தெரியும்ல. உங்களை விட உங்க மேல அவங்களுக்கு அதிக பாசம். சோ அக்கா உங்களை ரொம்ப மிஸ் பண்றா. அதனாலதான் உங்களை பார்க்க வர சொன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு. What? லக்ஷ்மி என்ன பார்க்கணும்னு நினைச்சாளா? எஸ். நீ இங்கே இரு, நான் போய் லக்ஷ்மி பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே? இல்ல, ஒரு நிமிஷம் மாமா. நீங்க எங்க போறீங்க? எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எத்தனை மணிக்கு போகணும்ன்றது தெரியுமா? இல்ல, அதெல்லாம் தெரியாது. அது ஆக்சுவலி நீ சொன்னல லக்ஷ்மி என்ன பார்க்கணும்னு சொன்னதும் நான் அப்படியே கொஞ்சம் எக்ஸைட்டட் ஆயிட்டேன். What the hell? ஒருத்திய வீட்டை விட்டு அனுப்புனா அவ தங்கச்சிங்க தூது சொல்றதுக்காக வந்துட்டா. இவளையும் அனுப்புறேன். அம்மா, அவளை எங்க போய் பார்க்கறது? பாரடைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு. நீங்க இப்பவே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். உங்களுக்காக அவ அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கா மாமா. OMG, இந்த மோசமான லக்ஷ்மி என் அண்ணனை வெளியில மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளா? என்னால இதை நம்பவே முடியல. தேங்க் காட் இவங்க பேசுறத கேட்டுட்டேன். இப்ப இந்த லக்ஷ்மியை நான் ஏதாவது பண்ணி ஆகணும். இந்த சோனியா யாருங்கிறத காட்டுறேன். லக்ஷ்மிக்கு நான் யாருன்னு காட்டுறேன்.